கானா வினோத் அவர்கள் இரவில் தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்து வெளியேறி இருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் வெளியே போனதுக்கப்புறம் யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்திருக்கு. தொடர்ந்து கானா வினோத் அவர்களை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்ததுக்கப்புறம் இரவுல தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காராமா. இதற்கு 2 மிக முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. வெளியில வந்து பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. இன்னும் ஒரு 1 வாரம் அவர் இருந்திருந்தாருன்னா, அவர் தான் டைட்டில் வின்னர். கிட்டத்தட்ட 18,00,000 போச்சுனா கூட 32,00,000 அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். அவரோட சம்பளம் கிடைச்சிருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு தொகையை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது அவர் வந்துட்டு அவரோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும், வறுமையின் காரணமாகவும் தான் முதல்ல அந்த ஒரு பணத்த எடுக்க சூஸ் பண்ணியிருந்தாரு. இருந்தாலுமே வெளிய வந்து பார்த்ததுக்கப்புறம், இப்படி ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு இருக்க தான் செஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இப்போ வரைக்கும் இருக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கணும். 2வது காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 96 நாட்கள் பிக் பாஸ் வீட்ல அவர் வந்து இருந்திருக்காரு. 96 நாட்களும் நைட்டு லேட்டா தூங்கியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிருக்காரு. பிக் பாஸ் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது டோட்டலி வேற மாரி இருக்கும். ஸோ, அங்க ஃபுல்லா அவர் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ஒரு காரணத்தினாலயுமே நைட்டு அவரு தூங்காம அவங்க ஹால்லயே அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. கானா வினோத் மட்டும் கிடையாது. பிக் பாஸ் கலந்துக்கிட்டு வெளிய போற எந்த ஒரு பிரபலமா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கை முறையில ஒட்டி போக கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 1 வாரமாவது எடுத்துக்கும். அதே தான் கானா வினோத் அவர்களுக்கும் நடந்திருக்கு. கண்டிப்பா கானா வினோத் அவர்கள் இதில கிடைச்ச ஃபேமின் மூலியமா இன்னொரு படி மேல போக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ்ல இப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அடுத்தடுத்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மிக பெரும் அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, எஃப்ஜே மற்றும் கனி இவங்க 2 பேர சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே பீப்பிள்ஸ் ஃபேவரைட் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா எஃப்ஜே அவர்கள் படார் படார்ன்னு அங்கனே பேசிருவாரு. கன்னி அவர்கள் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருந்தாங்க. ஸோ இவங்க வீட்டுக்குள்ள வந்தா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எப்படி பேச போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்வம் எழுந்திருக்கு. எஃப்ஜே அவர்கள் வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. அப்ப விஜய் சேதுபதி அவர்கள தாக்கிலாம் கூட பேசியிருந்தாரு. ஸோ அவரு உள்ள வருவாரா, மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள கிழிச்சு தொங்க விட்டிருந்தாரு. ஆனா அவரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாரு. அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் அத பத்தி மிகப்பெரிய அளவுல எதுவும் கண்டுக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எஃப்ஜே அவர்கள் வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதே நேரம் ஆதிரையும் உள்ள வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் தான் இருக்கு. யார் டைட்டில் வின்னர் ஆகப் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.